கிருபை பொருந்தின வசனம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனவனுக்கு என்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டுமென்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. புறஜாதியாரும் அவிசுவாசிகளும் சபைக்கு புறம்பே இருக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இப்பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிற வரையிலும் புறஜாதி ஜனங்கள் மத்தியில் ஜீவிக்கிறோம். நாம் இவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் அவர்களும் வர வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் ஒருபோதும் இடையூறாக இருக்கக்கூடாது. புறஜாதி ஜனங்களோடு பேசும்போது நாம் மிகுந்த கவனமாகவும் ஞானமாகவும் பேச வேண்டும். நம்முடைய வார்த்தைகளினால் அவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடாது. தேவையில்லாத விவாதங்களை பேசி அவர்கள் சுவிசேஷத்தை கேட்பதற்கு நாம் தடையாக இருக்கக்கூடாது. சுவிசேஷத்தை ஜெபத்தோடு சொல்லும்போது நல்ல பலன் கிடைக்கும். தேவையில்லாமல் விவாதம் பண்ணினால் புறஜாதியார் தங்கள் மார்க்கத்தை இறுக பற்றிக் கொள்வார்கள். சுவிசேஷத்திற்கு சத்துருக்களாகி விடுவார்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு நம்மால் செய்ய முடிகிற எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும். நம்முடைய வார்த்தை கிருபை நிறைந்ததாய் இருக்க வேண்டும். நாம் அவர்களுக்கு நற்கிரியைகளை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அவர்களுக்கு நன்மை செய்ய வாய்ப்புகளை தேடி பார்க்க வேண்டும். நம்முடைய வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாய் இருக்க வேண்டும். அது உப்பால் சாரமேறினதாயும் இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையில் கிருபையும் கரிசனையும் அன்பும் மிகுந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சுபாவம் நம்முடைய வார்த்தையில் வெளிப்பட வேண்டும். ஒரு விசுவாசி எப்படி பேச வேண்டுமோ அப்படித்தான் பேச வேண்டும். உலக பிரகாரமான ஜனங்களைப் போல நாம் பேசக்கூடாது. வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை மாத்திரம் பேச வேண்டும். நம்முடைய வசனம் உப்பால் சாரமேறினதாக இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையே நம்முடைய வசனத்தை உப்பால் சாரமேற்றுகிறது. போஜனத்தில் உப்பு சேர்க்கும் போது அது போஜனத்தை கெட்டுப்போகாமல் பாதுகாக்கும். நம்முடைய பேச்சும் விசுவாசிகளை கெட்டுப்போகாமல் பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய ஆத்மா அழிந்து போகாதவாறு அவர்களை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்த வேண்டும். ஒவ்வொருவனுக்கும் இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். இதற்கு நமக்கு தெய்வீக ஞானமும் தெய்வீக கிருபையும் தேவை. எல்லோருக்கும் ஒன்றுபோல் உத்தரவு சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஏற்ற பிரகாரம் உத்தரவு சொன்னால்தான் அவர்களுக்கு புரியும். நாம் சொல்லுகிற உத்தரவு அவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நாம் சொல்ல வேண்டிய உத்தரவை மாத்திரம் சொல்ல வேண்டும். தேவையில்லாமல் அதிகமாக வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. நம்முடைய விசுவாசத்தை குறித்து புறஜாதியார் கேள்வி கேட்கும் போது நம்முடைய விசுவாசத்தை அவர்களுக்கு பக்குவமாக எடுத்துச் சொல்ல தெரிய வேண்டும். அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நேர்த்தியான பதிலை சொல்ல அறிந்திருக்க வேண்டும். நமது வார்த்தைகள் எப்போதும் பாவத்தை எதிர்த்து நிற்க வேண்டும். அதே சமயத்தில் பரிசுத்தமானதாகவும் ஞானமுள்ளதாகவும் கிருபை பொருந்தியதாகவும் ஆவிக்குரியதாகவும் இருக்க வேண்டும்.